Dear student, welcome to our computer science class. Today we are going to discuss about the topic system software. நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாஃப்ட்வேர் மீன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம், சம் செட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சம் செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணணும், ஏதோ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒன் செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்னன்னு சொன்னாங்க, சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் த சாஃப்ட்வேர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக சிஸ்டம்காக டைப்ஸ் ஆஃப் சம் குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்னென்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஒரு சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகணும், ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்காக தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை ரைட் பண்ணி வச்சுருக்கிற டைப்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் அதாவது காம்பினேஷன்ஸ் ஆஃப் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணதுன்னா அதுக்கான ப்ராசஸை ப்ரோக்ராமாக ரைட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் they have many types of system softwares that are available. For example பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகணும், ஒரு சிஸ்டம் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தேவைப்படும். Then there are many types of OS, Windows, Android, Apple, Ubuntu, IBM, Oracle, OS X, HP, Linux, then Zen, VMware, Red Hat. ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தட் மீன்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற சம் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இது. ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக சம் அதர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் இன்ஜின், ஒரு டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ சிஸ்டமில் நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சிஸ்டம் டிஃபால்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் இருக்கும். தட் மீன்ஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரீசைக்கிள் பின், தென் மேன்ட்ரிவா, தென் ட்ராகன் ஃப்ளை. ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் ஃப்ரீ பிஎஸ்டி. ஸோ ஃப்ரீ பிஎஸ்டி இது என்ன ஒரு டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான், சரிங்களா. ஸோ ஒரு டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மீன் என்னென்னா சிஸ்டம்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான அப்ளிகேஷன். ஸோ சிஸ்டமில் ப்ரீஃபைனாக நம்ம டிஃபால்ட்டாக செட்டிங்கில் இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு டாஸ்க்காக தனியாக நம்ம வச்சில்ல, சிஸ்டம் ஓஎஸ் போடும்போதே என்ன ஆகுனா டிஃபால்ட்டாக இந்த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் என்ன ஆகணும் நம்மளுடைய சிஸ்டம்குள்ளாரே லோட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்ஸ்டட்டாக சம் செட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு டிசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு, தென் அதர் சர்ச் இன்ஜின், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுடைய சிஸ்டம்குள்ளாரே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை நான் கன்சிடர் தீஸ் 4 பேசிக் டைப்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரி கன்சிடரேஷன்ஸில் கொண்டு வராங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா 4 பேசிக் கிளாசிஃபிகேஷனாக சிஸ்டம் சாஃப்ட்வேரை டிஃபைன் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்டர்பிரட்டர், கம்பைலர் அண்டு அசம்பிளர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். நான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் த செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம் ரன் ஆகிறதுக்காக அந்த சிஸ்டம்குள்ளார பூட் ஆகணும் அப்படின்றதுக்காக அசைன் பண்ணியிருக்கிற செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம் தட் ஆர் கண்ட்ரோல் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம அந்த ஒரு சிஸ்டம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும், ப்ராசஸை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க்கு எதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர் கிட்ட தான் இருக்குது. The systems are classified. System software are classified is given below types. In first one is this operating system. That means it's called the OS, operating system. Then second one is the interpreter. Then third one is the compiler. Then fourth one is the assembler. So one by one we can discuss with the operating system. What is mean by operating system? What are the use for this? Then interpreter. What is mean by interpreter? And how to use this interpreter from this system. ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் இந்த இன்டர்பிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் லெவலில் கம்பைலர். ஸோ நம்ம நார்மலாக கம்பைலர்னால் என்ன அப்படின்னு பேஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லெவலில் இருந்து ஹை லெவலில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் லோ லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹை லெவலாகவோ சேஞ்சஸ் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அசம்பிளர். ஸோ அசம்பிள் மீன்ஸ் என்னென்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர். தட் மீன்ஸ் நார்மல்
ஃபாண்ட்டை வந்து என்ன பண்ணணும், சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை என்ன பண்ணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இதில் ஹை லெவலில் இருக்கிற டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களோட ப்ராசஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா தட் டைம் we to change that one types of languages. That means alpha numbers, alpha numeric values சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லைங்களா. அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் தட் இஸ் த அசம்பிளிங் லாங்குவேஜ். அசம்பிளிங் லாங்குவேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்றத நம்ம டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ்லாம் பார்த்துருக்கோம், அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் அசம்பிளி லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூ கேன் சேஞ்ச் வித் த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளர். ஸோ now go to discuss with one by one. In first one is this operating system. Now there are many types of operating systems are available. So for example, here's in background image Windows XP, Windows 7, Windows 2000, Windows Vista and Apple, Linux. So இந்த மாதிரியான different types of operating system ஒரு system execute ஆகணும். The platform of the performance, ஒரு ஹார்ட்வேர் ஒர்க் ஆகணும், சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒர்க் எது பண்ணுதுங்கன்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். சரிங்களா. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸை டிசைன் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஆல் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷனும். ஸோ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, உங்களுடைய ஹார்ட்வேரையும் அனதர் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். Now go to discuss this operating system. An operating system is the master control program that run the computer. ஸோ மாஸ்டராக எல்லா ப்ரோக்ராமும் ஒரு சிஸ்டம்குள்ளார உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளார எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான மாஸ்டர் ஆஃப் கண்ட்ரோலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் ஒரு சிஸ்டமை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ எல்லா ஒர்க்குடைய மாஸ்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். தென் இட்ஸ் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் சிக்னல் ஃப்ரம் த CPU டு த வேரியஸ் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம சிஸ்டம் ஆஃப் மெயின் பார்ட் எது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸர் பேஸிஸில் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸரில் இருக்குது, தட் மீன்ஸ் அந்த ப்ராசஸர் எங்கே இருக்குது, CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPUவில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வேரியஸ் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், நம்மளுடைய பார்ட் ஆஃப் அனதர் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் ஆகணும், கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணுற கீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபார் விண்டோஸ் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணனா விண்டோஸ்க்கான விண்டோஸ் வியூ உங்களுக்கு டிஸ்பிளே மானிட்டரில் ஷோ ஆகணும். ஸோ உங்களுக்கு மானிட்டருடைய வியூவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாலும் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் த்ரூ பண்ணுற ஒர்க்கு எதனுடைய பேஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிசைன் பண்ணுறது எல்லாமே எதாவது பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் த சிக்னல் ஃப்ரம் த CPU டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். அப்போ CPUக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் CPUவில் இருந்து அதர் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க்கு எது பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய பேஸ் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. Then when the computer is switch on, the OS is first program load on this computer memory. ஸோ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக நீங்கள் எந்த ஒரு சிஸ்டம்க்கான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி, இன்டர் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ண வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரியான அடிஷ்னல்ஸ் நீங்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேர் நீங்கள் வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் சிஸ்டம்குள்ளார வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எது பூட் ஆகும் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு பூட் ஆகும். ஸோ அதுலேயும் மெயினாக உங்களுக்கு பூட் ஆகிற சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்னது, அனதர் சிஸ்டம்க்கும் தட் மீன்ஸ் அனதர் சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் கம்பைன் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத சொன்னோம். ஸோ அப்போது அந்த மெயினாக அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தால் தானே நம்ம ஒரு ஸ்டேஜ் இருந்தால் மட்டும்தானே நம்ம அந்த பார்ட் ஆஃப் ஏரியாவில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஏதோ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் நடத்தணும் அப்படின்னா ஸோ ஸ்டேஜஸ் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நவ் த பாப்புலர், இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS-DOS, விண்டோஸ், லினக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் போயிடுச்சு ஆப்பிள். ஸோ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் 2000s பார்த்தீங்கன்னா ஆப்பிள் OS நம்மளுடைய யூசேஜில் இருக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மோஸ்ட்டாக பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக விண்டோஸ், MS-DOS அண்டு லினக்ஸ் OS தான் நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதனுடைய யூசேஜ் என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாப்புலராக என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கம்பைலர். கம்பைலர். ஸோ இந்த கம்பைலருடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் கன்வெர்ட் திஸ் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டு அனதர் ஒன் டைப்ஸ் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஒரு லாங்குவேஜ் ஃபார் சி ப்ரோக்ராம்க்கான ஒரு லாங்குவேஜ் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் stdio.h, int main, int print hello and return 0 and then க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ C++ல் இருக்கிற ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் கோடிங்கை ஸோ சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க் எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் திஸ் டைப்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கோட், சோர்ஸ் கோடு இருக்கு இல்லையா, அந்த சோர்ஸ் கோடு என்ன மாதிரியான லாங்குவேஜஸில் இருக்குது, ஆல்ஃபாபெட்ஸ். தட் மீன்ஸ் நார்மல் இங்கிலீஷ் கேரக்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நார்மல் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜஸாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. தட் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கு யார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்பைலர் என்ன பண்ணுது, கம்பைலர் பண்ணுற ஒர்க். ஸோ நவ் கோ டு டிஸ்கஸ் திஸ் கம்பைலர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கம்பைலர் and what are the main use of compiler? So the compiler is the program that translate the high level language into machine level language. So இப்போ என்ன பண்ணுது, source codeல இருக்கிறது high level language to convert the executable code that is called the machine level language. So a compiler is the programmer that translate a high level language program into machine level language program. So ஒரு high level language தான் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை machine level languages ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைலர். ஸோ இந்த கம்பைலர் என்ன, ஸோ ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் நம்ம தனியாக இந்த சாஃப்ட்வேர்ஸை போட தேவையில்லை. எதை, கம்பைலர்ன்றதை தனி சாஃப்ட்வேர்ஸை நம்ம போட தேவையில்லை. இஃப் யூ வாண்ட் டு ரன் த ப்ரோக்ராம், ஸோ சோர்ஸ் கோடாக இருக்கிற அதர் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸில் இருக்கிற ஹை லெவல் லாங்குவேஜஸாக இருக்கிற ஒரு கோடிங்ஸை நார்மல் சிஸ்டம் லாங்குவேஜஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். அந்த ஸ்பெசிஃபிக்லி கம்பைலர் இஸ் டு கன்வெர்ட் த ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன்டு மிஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். தென் இட் ஃபஸ்ட் ரன் த்ரூ த என்டையர் ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் இந்த என்டையர் ப்ரோக்ராமை ரன் பண்ணும். எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் கோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், என்டையர் ப்ரோக்ராம் அட் த சேம் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கம்பைலர் சாஃப்ட்வேர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது. தென் த ட்ரான்ஸ்லேட் த ப்ரோக்ராம் இன்டு சோர்ஸ் கோட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்னவாக மாற்றுது, இந்த சோர்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா, சோர்ஸ் கோடாக முதல்ல மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் எக்ஸிக்யூட்டட் தென் ட்ரான்ஸ்லேட் தேன் ப்ரோக்ராம் இன்டு சோர்ஸ் கோட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும். ஸோ ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அந்த சோர்ஸ் கோடை என்ன பண்ணும், எக்ஸிக்யூட்டபிள் கோடாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ சோர்ஸ் கோட் டு எக்ஸிக்யூட்டபிள் கோடாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகுனா, ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அனதர் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ஒர்க்கை பார்க்குறது என்ன டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர், எந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர். நான் கோ டு கம்பைலர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இன்டர்பிரட்டர். ஸோ நார்மலாக நம்ம இன்டர்பிரட்டர் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்டர்பிரட்டர்னா பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டர்னு சொல்லுவாங்க. என்னது, இன்டர்மீடியேட்டர். ஸோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களும் ஒரு லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்மீடியேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிக்கு விசிட்டிங் போகிறீங்க, ஒரு டூரிஸ்ட் பேசிஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலரான கண்ட்ரிஸுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியல. அப்போ அந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவீங்க, ஸோ அந்த பார்ட் ஆஃப் அந்த லாங்குவேஜஸையும் அந்த கண்ட்ரியுடைய லாங்குவேஜஸையும் இன்க்ளூடு நம்மளுடைய கண்ட்ரியுடைய லாங்குவேஜஸும் தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் இருப்பான். ஸோ போத் லாங்குவேஜஸும் தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம பேசுகிற அந்த வாய்ஸை அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ஸோ அவங்க பேசுகிற அந்த வாய்ஸஸை நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான இன்டர்மீடியேட்டர் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்துருக்க இமேஜஸ் பாருங்கள். இந்த 3 மெம்பர்ஸ் இருக்கான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் என்ன பண்ணுறான், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெம்பர்ஸோட டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ ஒருத்தவன் பேசுகிறது அர்த்தவனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இன்டர்மீடியேட் என்ன பண்ணுவாங்க, இந்த போத் லாங்குவேஜஸும் தெரிஞ்ச ஒரு பர்சனால என்ன பண்ணுவாங்க, யூ கேன் செக் வித். ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்றதையும் அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறான் அப்படின்றதையும் இவன் என்ன பண்ணுவான், ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற ஒர்க்கு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர். என்னது, இன்டர்மீடியேட்டர்னு சொல்லுவாங்க. தென் நவ் இன்டர்பிரட்டர். An interpreter is the program that translates one statement of high level language program into machine
கோட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டட் ஒன். ஸோ என்ன பண்ணுது, இந்த மிஷின் லெவல் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இவங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டிரான்ஸ்லேட் ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ நம்ம நார்மலாக சிஸ்டம்க்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட்ஸ் இங்கிலீஷ் கேரக்டர்ஸை நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்க. அந்த இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை நம்ம சிஸ்டமால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா சிஸ்டம்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லெவல் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் 0s and 1s and லாங்குவேஜஸை மட்டும் தான் நமக்கு சிஸ்டம்க்கு தெரியும். ஸோ அந்த பர்பஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணணும். இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் கோ டு யூஸ்ட் டு இன்டர்பிரட்டர். ஸோ அந்த இன்டர்பிரட்டர் சிஸ்டமுடைய ப்ரீடிஃபைன்டு சாஃப்ட்வேர். ஸோ அதனால தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் டிரான்ஸ்லேட்டிங் தீஸ் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை அனதர் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். தென் ஆஃப்டர் ஸோ இன்டர்பிரட்டர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, தென் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் கோட். அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க்கையும் பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர். It processes to the sequential manner while translating and executing the statement of program. ஸோ என்ன பண்ணுது, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஏன்னா மோர் தென் ஒர்க்கை அது ஒரே பர்சன் பண்ணும்போது அவங்களுக்கான நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஸோ போத் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கானா அவன் என்ன பண்ணுவான், நாலேஜபிள் பர்சனாக இருப்பான். ஸோ அவனுடைய ப்ராஃபிட் அவருக்கு லேர்ன் பண்ணுவான். ஸோ அப்போது நம்ம இன்டர்பிரேட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ ஒரே ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் இருக்குது, நம்பர் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான. தட் மீன்ஸ் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை அனதர் ஒன் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கையும் பண்ணுறதால ஸோ மோர் இம்பார்ட்டண்ட்டாக தரதுக்கான வாய்ப்புகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர். தட் மீன்ஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேராக இருக்கிற இன்டர்பிரட்டர் லாங்குவேஜஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. Then an interpreter is a smaller and then slower program as compared to compiler. ஸோ நம்ம கம்பைலர் கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ இன்டர்பிரட்டர் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா now the reason. ஸோ டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்கும் பண்ணுது, அட் த சேம் டைம் எக்ஸிக்யூஷன் ஒர்க்கும் பண்ணுது. மோர் தென் டைம் ஒரே டைமில் என்ன பண்ணுதுன்னா மோர் தென் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதால இதனுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு என்ன ஆகுதுன்னா ஸ்லோ ஆகுது. ஸோ கம்பேர் டு எதை பேஸ் பண்ணக்குள்ள, கம்பைலரை பேஸ் பண்ணக்குள்ள. ஓகேங்களா. தென் next one is the assembler. Now go to discuss this assembler. ஸோ அசம்பிளருக்கான கோடிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கோட் மூவ், கிளியர், CLR. ஸோ ஷார்ட்கட் ஆஃப் த ஆல்ஃபாபெட்ஸ். ஸோ நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அசம்பிளி லாங்குவேஜஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அசம்பிளிங் லாங்குவேஜ் எந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திஸ் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எல்லாமே என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் அப்படின்னா by using the machine level language. ஸோ அப்போ அந்த மிஷின் லெவல் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் ஆகணும். அசம்பிளிங் லாங்குவேஜஸ்லேருந்து நம்ம எழுதுகிற கோடிங்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். யூசர் என்ன பண்ணிப்பான்னா இந்த மாதிரியான அசம்பிளிங் லாங்குவேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஏன்னா அவனுடைய டைரெக்டாக அவனுக்கான கோட் வைஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்பான். ஸோ இந்த லெட்டர்ஸ் இதுதான் ஐடென்டிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் MOV அப்படின்னா மூவ் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் மூவ். கிளியர், CLR அப்படின்னா கிளியர், END எண்டு, SUB subtract, INC increment, then SJMP jump, then DEC decrease, AGAIN again. ஸோ இந்த மாதிரியான டைரக்ட் வேர்டாக நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்களோ ஒரு ப்ரோக்ராமை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜஸாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளர். என்னது, அசம்பிளர். ஸோ இந்த அசம்பிளருடைய யூசேஜ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அண்ட் அசம்பிளர் இஸ் a program that translate an assembly language program into machine language program. ஸோ என்ன பண்ணுது, அசம்பிளரால் அசம்பிளிங் லாங்குவேஜஸை மிஷின் லெவல் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டூல்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளர். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்னால் சிஸ்டம் சாஃப்ட்வேர். என்ன சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். தென் த அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் சிமிலர் டு இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன மாதிரி லெட்டர்ஸாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் நார்மல் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் லெட்டர்ஸாக இருக்கும். தென் இட்ஸ் கன்வெர்ட் டு மிஷின் கோட். ஸோ அந்த டைரெக்டாக என்ன பண்ணாது, ஸோ இந்த அசம்பிளர் என்ன பண்ணுன்னா இந்த நம்ம கொடுக்குற அந்த கண்டென்ட் ஆஃப் ஆல்ஃபாபெட்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணும், மிஷினுக்கு இன்புட் ஆஃப் வேல்யூஸாக கொடுக்கும்போது மிஷின் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேல்யூ ஆஃப் கோடிங். ஸோ அந்த கோடிங் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றத என்ன பண்ணும், அசம்பிளர் ஈஸிலி என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூவாக கொடுக்கும். ஸோ டேரெக்டாக சிஸ்டம் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்னென்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதாவது ஒரு சிஸ்டம் யூசேஜுக்காக சிஸ்டம்க்கு இன்டெப்த்தாக கிரியேட் பண்ணியிருக்கிற சம் செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை
மேஜராக 4 கிளாசிஃபிகேஷனாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்டர்பிரட்டர், கம்பைலர் அண்ட் அசம்பிளர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.